ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனாமாவலியைச் சிறையில் வைத்த தாடாளன் தாளனைவேர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வியைந்தும் அங்கங்களவையாரும் இசைகளேழும் தெருவில் மலிவிழாவளம் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரே சேர்மின்னீரே. திருக்காழிச்சீராம விண்ணகரம் என்று திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட உத்தமமான திவ்யதேசம். சோழ நாட்டு திருப்பதிகளிலே ஒன்று. திருமங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலத்திற்கு அருகிலே இருக்கக்கூடியதான ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த காழிச்சீராம விண்ணகரம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை சுற்றித்தான் திருநாங்கூர் திருப்பதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 11 திவ்யதேசங்கள் உண்டு. இப்படி பல சிறப்புகளுக்கு காரணமான இந்த திவ்யதேசம் ஆழ்வாராலே திருக்காழிச்சீராம விண்ணகரம் என்று வழங்கப்பட்ட போதிலும் தாடாளன் கோயில் என்று பிரசித்தமாக அழைக்கப்படுகிறது. பிரபந்தம் தெரிந்தவாளுக்கு, சம்பிரதாயம் தெரிந்தவாளுக்கு காழிச்சீராம விண்ணகரம்னு சொன்னால் தெரியும். பொதுவா எல்லோருக்கும் தெரியணும் அப்படின்னா உலக பிரசித்தமான பெயர் அப்படின்னா தாடாளன் கோயில் அப்படின்றது. இப்படி திருக்காழிச்சீராம விண்ணகரம், தாடாளன் கோயில் அப்படின்ற பெயர்கள் மட்டும் இல்லாமல் சித்தாசிரமம், பாட்டலீகவனம், உத்தம கஷேத்திரம், சீர்காழி அப்படின்னு இந்த ஊருக்கு பல பெயர்கள் உண்டு. அதை ஒண்ணா அனுபவிக்கலாம். பொதுவா இந்த ஊரை இப்போ என்ன சொல்றா அப்படின்னா சீர்காழின்னு சொல்றா. இந்த சீர்காழியில ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த எம்பெருமான் தாடாளன் எழுந்தருளி இருக்கிறான் என்பது பற்றி இது திவ்யதேசம். அது மட்டுமல்லாமல் இது சிறந்த சைவ ஸ்தலமா விளங்குறபடினால அங்க நிறைய பாடல் பெற்ற சிவன் கோவில்களும் எல்லாம் உண்டு. ஆகையினால சீர்காழி அப்படின்னு சொன்னா அந்த ஊரை குறிக்கும். சீர்காழி பெருமாள் கோயில், சீர்காழி தாடாளன் கோயில் அப்படின்னு சொன்னா இந்த திவ்யதேசத்தை குறிக்கிறது. சீர்காழி அப்படின்றத ஸ்ரீ காழி அப்படின்னு ஸ்ரீ காளி கஷேத்திரம் அப்படின்றதா பழைய பெயர் அப்படின்னு அந்த ஊர்ல ஸ்தல புராண சைவர்கள் சொல்றா. அத ஸ்ரீ காழி அப்படின்றத சீர் மிகுந்த காழி, புகழ்பெற்ற காழி என்பதா சீர்காழி என்ற பெயர் பின்னால மறிவிடுத்துன்னு சொல்றா. நம்ம ஸ்தல புராண ரீதியில அந்த பெயருக்கான அர்த்தங்கள் ஒண்ணும் இல்லை. பிரம்மாண்ட புராணம் இந்த கஷேத்திரத்தை பத்தி சொல்றச்ச பாட்டலீகவனம் நாம க்ஷேத்ரோ நாம உத்தம க்ஷேத்ராஹ திரிவிக்ரம முகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திர விஷயமா ஒரு ஸ்லோகம் சொல்றது பிரம்மாண்ட புராணம். இந்த வனத்திற்கு பாட்டலீக வனம் அப்படின்னு பெயர். இந்த க்ஷேத்திரத்திற்கு உத்தம க்ஷேத்திரம்னு பெயர். இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் திரிவிக்ரமன், 3 அடிகளாலே உலகத்தை அளந்தவன். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா சதா சர்வாங்க சுந்தரம். இந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே ஒரு அங்கங்களும் ஒரு அவயவங்களும் ஒரு உறுப்பும் கூட அத்தனை அழகு. எப்போது அழகு? நாமெல்லாம் பொதுவா தீர்த்தம் ஆடிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறச்ச பாக்குறதுக்கு நமக்கே ஆசையா இருக்கும், அழகா இருக்கும்னு தோணும். நாழியாக வெயில்ல படப்பட வேர்த்து போக அப்படி டல்லா போயிட்டு நாமளா இதுன்னு நமக்கே பிடிக்காது இல்லையோ. அந்த மாதிரி சமயங்கள்ல நன்னா இருப்போம், சமயங்கள்ல ஒரு மாதிரி இருப்போம் நாமெல்லாம். ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை, சதா சர்வாங்க சுந்தரம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தையில அழகு, இளமையில அழகு, அப்படியே வந்துட்டே வரச்ச அழகு குறைஞ்சுட்டே வர தோல்லியோ. அப்படி இல்லாமல் என்றும் கூட நித்திய சுந்தரனாக, நித்திய யௌவனனாக என்றும் ஒரே அழகுடன் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய திருமேனியிலே இருக்கக்கூடியதான சர்வ அங்கங்களும் எல்லா அவயவங்களும் கூட அழகு அப்படின்றதா இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. பாட்டலீக வனத்திலே உத்தம கஷேத்திரத்திலே பெருமாள் திரிவிக்ரமனாக, சர்வாங்க சுந்தரனாக, ஒப்பற்ற அழகை உடையவனாக எழுந்தருளி இருக்கிறான் என்பதாக இந்த ஸ்லோகம். இப்படி பிரம்மாண்ட புராணம் பாட்டலீக வனத்திலே இந்த க்ஷேத்திரம் எழுந்தருளி இருக்கிறது அப்படின்னு சொன்னபடினாலே இந்த வனத்திற்கு பாட்டலீக வனம்னு பெயர். வனம் என்பது ஒரு பெரிய காடு, அதுக்குள்ள பல ஊர்கள், பல க்ஷேத்திரங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி பல ஊர்களை ஒன்றாக சேர்த்த இந்த வனம் பாட்டலீக வனம். அதிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் உத்தம க்ஷேத்திரம். அது என்ன உத்தம க்ஷேத்திரம் அப்படின்னா, எம்பெருமான் இங்கே உத்தமனாக சேவை சாதிக்கிறபடியினாலே உத்தம க்ஷேத்திரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு ஆண்டாள் நாச்சியார்
எந்த திரிவிக்கிரமனை மங்களாசாசனம் பண்ணினாலோ, எவன் ஓங்கி அதாவது உயரமாக வளர்ந்து இந்த உலகத்தை எல்லாம் அளந்து தான் உத்தமன் என்பதை நிரூபித்தானோ அவன் உத்தமன். இது அவனுடைய க்ஷேத்திரம். எம்பெருமான் உத்தமனாக திரிவிக்ரம மூர்த்தியாக சேவை சாதிக்கக்கூடிய க்ஷேத்திரமானபடியினாலே உத்தம க்ஷேத்திரம். புருஷால பிரிக்கிறச்ச அதமா அதமன், அதமன், மத்தியமன், உத்தமன்னு கீழே இருந்து மேல 4 விதமா பிரிக்கிறது வழக்கம். அதமா அதமன்னு சொல்லக்கூடியவன் தானும் கெட்டு மத்தவாளையும் கெடுப்பான். அதமன்னு சொல்லக்கூடியவன் மத்தவனை அழிச்சுட்டாவது தான் நன்னா இருக்கணும்னு நினைப்பான். மத்தியமன்னு சொல்லக்கூடியவன் தானும் நன்னா இருக்கணும், மத்தவாள நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவன். உத்தமன்னு சொல்லக்கூடியவன் தான் தாழ்ந்தாலும் பரவாயில்லை, தன் நிலை கெட்டாலும் பரவாயில்லை, தான் இறங்கி வந்தாவது மற்றவர்களை வாழ வைக்க வேணும் என்று நினைப்பவன் உத்தமன். எல்லா லோகங்களும் அண்ட சராச்சரங்களும் இவனுடைய ஐஸ்வர்யமா, இவனுடைய சொத்தா, அது எல்லாத்துக்கும் இவன் சுவாமியாக இருக்கிற போது அந்த மகாபலியினுடைய கர்வத்தை பங்கம் பண்ண வேண்டும் என்பதற்காக தேவர்கள் சரணாகதி பண்ணி பிரார்த்திச்சுண்டான்ற ஒரே காரணத்துக்காக எல்லோருக்கும் சுவாமியாக, எல்லா உலகங்களுக்கும் சுவாமியாக, உரிமையாளனாக, எல்லோருக்கும் பிச்சை போடுறவனா இவன் இருக்கிறச்ச இவன் போய் பிச்சை வாங்கினான் பாருங்க. அதனால தன்னை தாழ்த்தி கொண்டாவது தன் திருவடிகளை பற்றி கொண்டிருவர்களை வாழ வைத்த எம்பெருமான், அவளுக்காக இறங்கி வந்து அவளை வாழ வைக்கிற எம்பெருமான். அதனால உத்தமன்னு ஆண்டாள் கொண்டாடுறா இந்த எம்பெருமானை. அப்படி உத்தமனாக திரிவிக்கிரமனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் உத்தம க்ஷேத்திரம். பெருமாளுக்கு தூய தமிழ்ல ஆழ்வார் ஆச்சரியமா தாடாளன்னு பெயர் கொடுக்கிறார். இந்த தாடாளன் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? இத பிரிக்கணும் அப்படின்னா தாள் பிளஸ் ஆளன் அப்படின்னு பிரிக்கணும். ஆளன் அப்படின்னா ஆண்டவன், ஆள்பவன், சுவாமி, ஈஸ்வரன் அர்த்தம். தாள் அப்படின்னா பாதம், திருவடி. எந்த திருவடியாலே எல்லா உலகங்களையும் ஆண்டானோ அளந்தானோ அவன் தாளாளன். தாள் பிளஸ் ஆளன் அப்படின்னு 2 பதங்கள் புணர்ச்சியிலே சேர்கிற போது தாடாளன்னு மாறிடும் தமிழ் இலக்கணத்துல. அந்த மாதிரி தாளாலே எல்லா உலகங்களையும் ஆண்ட சுவாமியானபடினாலே, ஈஸ்வரனானபடினாலே இந்த திரிவிக்ரமனுக்கு தாளாளன் அப்படின்னு தூய தமிழ்ல ஆழ்வார் பெயர் கொடுக்கிறார். அது புணர்ச்சியிலே தாடாளன் அப்படின்னு வருது. அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்க கோயிலானபடியினாலே தாடாளன் கோயில் அப்படின்னு இதுக்கு திருநாமம். அதுவும் போக சித்தாசிரமம் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் உண்டு. சித்தாசிரமம்னா என்ன? எது சித்தாசிரமம் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்திலே விஸ்வாமித்ர மகர்ஷி எங்கு யாகம் பண்ணினாரோ, எந்த யாகத்தை சம்ரட்சிக்க வேணும் என்பதற்காக ராமலட்சுமணால பிரார்த்திச்சு அழிச்சுட்டு போனாரோ, எங்கு தாட்டகையினுடைய வதம் நிகழ்ந்ததோ அது சித்தாசிரமம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த சித்தாசிரமம் இதுதான் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. நிஜமாவே அது இதுதானா இல்லையான்றது பெருமாளுக்கு தான் தெரியும். அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அந்த சித்தாசிரமம் அமைந்திருக்கக்கூடிய இடம் பாட்டலீகவனம் என்பதாக புராணங்களிலே இருப்பதினாலே, இதுவும் பாட்டலீகவனமா இருக்கிறபடினாலே ஒருவேளை இதுதான் இந்த சித்தாசிரமமா இருந்திருக்குமோ அப்படின்னு யூகிப்பதற்கு இடம் உண்டு. அப்படின்ற காரணத்தினாலே இதை சித்தாசிரமம்னு சொல்றா. அத மனசுல வச்சுட்டுதான் ஆழ்வார் ஸ்ரீராம விண்ணகரம் அப்படின்னுட்டு இந்த கஷேத்திரத்துக்கு ராம சம்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு பெயர் கொடுத்தார் ஆழ்வார். காழி, இந்த ஊருக்கு ஸ்ரீ காழி, காழி கஷேத்திரம் அப்படின்றதா பழைய பெயர். இது அந்த காழின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்திலே விண்ணகரம், விண் அப்படின்னா ஆகாசம், பரமபதம். நகரம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியதான நகரம். விண்ணகரம் அப்படின்னா பரம வியோமம்னு சொல்லக்கூடிய, பரமாகாசம்னு சொல்லக்கூடிய மேலுலகத்திலே இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்டம். அப்படி ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமான இடம் என்கிற காரணத்தினாலே ஆழ்வார் விண்ணகரம்னு சொல்றார். என்ன விண்ணகரம் அப்படின்னா காழி, காழி என்கிற கஷேத்திரத்திலே உள்ள ஸ்ரீராம விண்ணகரம், ஸ்ரீராமன் எழுந்தருளி இருக்கக்கூடிய கஷேத்திரம். அதற்கேற்ப இங்கு ராமர் சீதா லட்சுமணனோட தனி சன்னதியில் எழுந்திருக்கார் அப்படின்றதும் ஒரு விசேஷம். ஒருவேளை இந்த பெருமாள் எழுந்தருள்வதற்கு முன்பே அங்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு சன்னதி இருந்திருக்கலாமோ என்னமோ. அதை வச்சிருந்த ஆழ்வார் காழி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படின்னுட்டு ஊர் பேரை, ராமனுடைய சம்பந்தத்தை எல்லாம் சேர்த்து காழி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படின்னுட்டு இதுக்கு பெயர் சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இடம் உண்டு. ஆக அந்த சித்தாசிரமம் இதுதான் அப்படின்ற ஒரு யூகமும் உண்டு. இப்படி பல பெயர்கள் இந்த ஊருக்கு. அதாவது மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணின இடத்துல தானே யாகம் பண்ணணும்னு விஸ்வாமித்திரர் நினைக்கிறாராம். அப்படி அந்த யாகம் நடக்கிறதுக்கு தடங்களா இருந்த ராட்சசாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி யாகத்தை நல்லபடியா சம்ரக்ஷணம் பண்ணணும்ன்றதுக்காக
தசரதனிடத்திலே போய் ராமலட்சுமணால பிரார்த்திச்சு அழிண்டு வரார். அந்த இடம் சித்தாசிரமம். அந்த சித்தாசிரமம் இதுதான். அதற்கு காரணம் பாட்டலீக வனத்திலே அமைந்திருப்பதான சித்தாசிரமத்தில் விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணினார் என்ற குறிப்பு இருக்கிறபடினாலே அது இதுவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றா. ஆனா அது இதுதான் அப்படின்ற மாதிரி தீர்வா இல்ல. வடநாட்டுல கூட ஒரு இடத்துல சித்தாசிரமம்னுட்டு அங்கதான் விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணினாருன்னு அவளும் சொல்றா. ஒருவேளை எது உண்மைன்னு பெருமாளுக்கு தான் தெரியும். இல்ல ஒரு கல்பத்திலே ஒரு இடத்துல நடந்திருக்கலாம் அப்படின்னு அதை நிர்வகிக்கலாம். இது ஒண்ணு. விண்ணகரம்னு ஆழ்வார் சொல்றார். இப்ப இந்த விண்ணகரம்னு சொல்லக்கூடியது மொத்தம் 5 க்ஷேத்திரங்கள். 108 திவ்யதேசங்கள்ல விண்ணகர தலங்கள், விண்ணகர க்ஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு 5 உண்டு. விண்ணகரம் அப்படின்னா விண்ணில் இருக்கக்கூடியதான பரமபதத்திற்கு சமானமான ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். விண் பிளஸ் நகரம். ஆகாசத்திலே இருக்கக்கூடியதான நமக்கு மேல் நோக்கி மேலே இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமானமான க்ஷேத்திரம்னு அர்த்தம். அதிலே பரமேஸ்வர விண்ணகரம் என்பதாக காஞ்சிபுரத்திலே வைகுண்ட பெருமாள் சன்னதிக்கு திருநாமம். காழி சீராம விண்ணகரம் என்பதாக இந்த சீர்காழிக்கு பெயர். திரு அரிமேய விண்ணகரம் என்பதாக திருநாங்கூர் திருப்பதிகளிலே குடமாடு கூத்தன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவதேசத்திற்கு அரிமேய விண்ணகரம்னு பெயர். அதே திருநாங்கூர் திருப்பதிகளிலே வைகுண்ட பெருமாள் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய தேசத்திற்கு வைகுந்த விண்ணகரம்னு பெயர். அடுத்தது நாதன் கோயில் என்று சொல்லக்கூடிய நந்திபுர விண்ணகரம். இப்படி 5 விண்ணகரங்கள். அந்த 5 விண்ணகர தலங்களிலே இதுவும் ஒரு விண்ணகரம் என்பது இதற்கு ஒரு தனிச்சிறப்பு. பெருமாள் அனுபவிக்கிறோமா? பெருமாள் மூலவருடைய திருநாமம் திரிவிக்ரமன் பெயர். பெருமாளுக்கு 3 அடிகளாலே உலகத்தை அளந்தவன். தூய தமிழ்ல ஆழ்வார் தாடாளன், தன்னுடைய தாள்களாலே உலகங்கள் அனைத்தையும் ஆண்டவன் தாடாளன் அப்படின்னு பெயர் கொடுக்கிறார். திரிவிக்ரமாவதாரத்திலே பெருமாள் தன்னுடைய தாளாலே உலகத்தை அளந்த திருக்கோலத்தோடைய கூட இங்கு சேவை சாதிக்கிறான். பெருமாள் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம். காஞ்சிபுரத்திலே உலகளந்த பெருமாள் கோவில்ல பெருமாள் எப்படி இடது கால மேல தூக்கிண்டு உலகை அளக்கிறாரோ அதே மாதிரி திருக்கோலம் இங்கு. காஞ்சிபுரத்திலும் இந்த காழிச்சீராம விண்ணகரத்திலும் பெருமாள் இடது கால தூக்கி விண்ணை அளக்கிறார். அதுவே திருக்கோவலூரிலே வலது திருவடி. அடியன் வாட்ஸ்அப் குரூப்ல பெருமாளுடைய படத்தை ஷேர் பண்றேன். அதுல மூலவர் உற்சவர் சேர்ந்து இருக்கக்கூடிய படத்தை சேவிச்சிங்களானா தெரியும். பெருமாள் ஆச்சரியமா மேல் 2 திருக்கரங்களாலே சங்கும் சக்கரமும் ஏந்தி இருக்கிறார். பெருமாளுடைய வலது திருக்கை கீழ் நோக்கி இருக்கிறது. அது நன்னா கவனிக்கணும். அந்த திருக்கைய வரஹஸ்தம்னு சொல்லக்கூடிய வரதஹஸ்தம் இல்லை, என்னுடைய திருவடியை பற்றிக்கொள்னு காட்டக்கூடிய ஹஸ்தம் இல்லை. அது அப்படியான வரஹஸ்தமாக இருந்தால், வரத முத்திரையாக இருந்தால் பெருமாளுடைய திருக்கை நன்னா கீழ் நோக்கி அப்படியே வெர்டிகலா ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். கொஞ்சம் கூட அப்படியே வளையக்கூடாது. இந்த திருக்கையை நன்னா சேவிச்சிங்களா அப்படியே வளைஞ்சி அதையோ வாங்கிக்கிறாப்புல தெரியும். இதற்கு தானஹஸ்தம்னு பெயர். தானஹஸ்தம். தானஹஸ்தத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. தானம் கொடுக்கக்கூடிய கை, தானம் வாங்கி கொள்ளக்கூடிய கைன்னு 2 விதமான அர்த்தம் உண்டு. மகாபலி யாகம் பண்ற இடத்துல அவனுடைய யாகசாலைக்கு போய் பெருமாள் அவனிடத்திலே எனக்கு 3 அடி மண்ணு கொடு அப்படின்னு அவனிடத்துல யாச்சகம் கேட்டானோ இல்லையோ, அதை நினைவுறுத்தக்கூடிய திருக்காட்சி இந்த கை எம்பெருமான் இப்படி தானஹஸ்தமா வச்சுட்டு இருக்கிறது. சுவாமி தானம் வாங்கிக்கிறதுக்கு பிரதிகிரகம்னு தானே பெயர். பெருமாள் வாங்க தானே வாங்கிட்டான், மகாபலி தானே கொடுத்தான். ஆகையினால அதை பிரதிகிரக ஹஸ்தம், தானம் வாங்கி கொள்ளக்கூடிய கைன்னு தானே சொல்லணும். எப்படி தானஹஸ்தம்னு அப்படியே நேர்மாறா சொல்லலாம் அப்படின்னா, யார் சொத்தை யார் யாருக்கு தானம் கொடுக்கறது? அந்த மகாபலி அவன் ஆளக்கூடிய லோகம், அந்த சராச்சரங்கள் எல்லாம் இவனுடைய சொத்து. அப்பாதான் எல்லாம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறார் ஆத்துல. அவருக்கு திடீர்னு செலவுக்கு பணம் வேணும். பையனை போய் பீரோல இருந்து ஒரு 100 ரூபாய் கொண்டாந்து கொடுன்னு சொல்றார். இப்ப பையன் அந்த 100 ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறான், அப்பா வாங்கிக்கிறார். இப்ப பையன் தானம் பண்ணி அப்பா வாங்கிட்டது அர்த்தமா இருந்தா அவர் இருக்கார், எடுத்துன்னு வந்து கொடுன்னா கொடுத்தான், அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் இவனே சுவாமி. இவன் தான் எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும். அந்த உரிமை இவனுக்குத்தான் உண்டு. எவன் ஒருவன் அந்த பொருளுக்கு சொந்தக்காரனோ அவனாலே தானே தானம் கொடுக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்திலே இவனுடைய இடத்தை, இவனுக்கு சொந்தமான வஸ்துவை இவன் சில காரணங்களுக்காக, சிலர் பண்ணிய சரணாகத்திக்காக, அவளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கள்ளவேடம் பூண்டு இவன் மகாபலியை கர்வபங்கம் பண்ணணும், மகாபலிக்கு புத்தி புகட்டணும்ன்றதுக்காக வரான், வாங்கிக்கிறான் பெருமாள்.
அதனால நிஜமா அவன் தானம் கொடுக்கல, இவன் வாங்கிக்கல, இவனுடைய சொத்து தான் அது, இவனுடைய வஸ்து எடுத்து இவனுக்கே கொடுக்குறான். ஆகையினால பெருமாள் எல்லோருக்கும் சுவாமியா எல்லோருக்கும் தானம் கொடுக்கக்கூடிய நிலையில இருப்பதனாலே அவனை தானம் வாங்கி கொள்பவன் அப்படின்னு சொல்றது மரியாதை கிடையாது, நமக்கு அது ஒரு அபச்சாரம் அது. ஆகையினாலே தானம் வாங்கிக் கொள்வது போல திருக்கை இருந்தாலும் கூட, அப்படி எம்பெருமான் வாங்கி கொண்டிருந்தாலும் கூட நிஜமான காரணத்தை ஆராய்ந்து அதை பிரதிகிரகஸ்தம், தானம் வாங்கி கொண்ட கை என்று சொல்லாமல் தானஹஸ்தம் என்று சொல்வதுதான் சம்பிரதாயம். அப்படி ஆச்சரியமான தானஹஸ்தங்கள் சில திவ்ய தேசங்களில் மட்டுமே உண்டு, அது எங்கேயும் சேவிக்க முடிகிறது. அந்த கையை நன்னா சேவிச்சிங்களானா தெரியும், அப்படியே வெர்டிகலா 90 டிகிரின்னு சொல்ற மூலியம் மேல் நோக்கி இருந்தா அந்த மாதிரி தலைகீழ கீழ் நோக்கி அப்படியே வெர்டிகலா ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய கை இல்லை, அது அப்படியே வளைந்து வாங்கிக் கொள்வது போல இருக்கக்கூடிய கை. இன்னொரு திருக்கரத்தாலே பெருமாள் ஒரு விரலை காட்டிக் கொண்டிருக்கிறான். ஒரு கையை அப்படியே உயர தூக்கி ஒரு விரலை காட்டிட்டு இருக்கான் பெருமாள். அப்படின்னா 3 அடி நிலம் கொடுன்னு பிரார்த்தித்தான், கேட்டான், ஆச்சரியம் கேட்டான். அப்படியே கொடுக்குறேன் எடுத்துக்கோ அப்படின்னா, எதால எடுத்துக்கிறது அப்படின்னா என்னுடைய காலடியால 3 அடி கொடுத்தா போறோம் அப்படின்னா, சின்ன குழந்தை தானே எடுத்துக்கோ, அதுல என்ன வந்துட போறது அப்படின்னா, ஓர் அடியாலே மேலேழு லோகங்களையும் இன்னொரு அடியாலே கீழேழு லோகங்களையும் அளந்து விட்டான் பெருமாள். இவன் நம்ம நினைச்சான் சின்ன குழந்தை இதோட பாதத்துல பிஞ்சு காலில் 3 அடி என்ன வந்துட போறது, போனா போறது, எடுத்துட்டு போறது, பாவம் ரொம்ப கம்மியா ஆசைப்படுறது இந்த குழந்தை, கேட்கறதுக்கு கூட தெரியல பாவம், இவன் பெரிய வள்ளலாட்டமா எடுத்துக்கொண்டுட்டான். பெருமாள் வந்ததே இவனை வஞ்சித்து இவனுக்கு நல்ல புத்தி புகட்டணும் என்பதற்காகத்தானே. அதனால அவன் 2 அடிகளாலே 14 லோகத்தையும் அளந்துட்டான் பெருமாள். எல்லா லோகங்களையும் அளந்தாயிடுத்து. இப்ப அளக்கிறதுக்கு இடம் இல்லை. 3வது அடியை எங்க வைப்பது, இன்னொரு அடி இடம் கொடுன்னு எனக்கு ஒன்றும் தருக, ஏன்னா எனக்கு இன்னொரு அடி கொடு அப்படின்னு ஒரு அடியை கொடு என்று கேட்பது போல ஒரு விரலை பெருமாள் தூக்கி பிடித்துக் கொண்டு காட்டுகிற காட்சி. வலது கையாலே 3 அடி நலம் கொடுன்னு கேட்கிறான், திருவடியாலே 2 அடியாலே எல்லா லோகங்களையும் அளந்து எடுத்துட்டான். அந்த இன்னொரு அடியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்பது போல இன்னொரு திருக்கை உயர நோக்கி ஒரு விரல் பிடித்தது போல இருக்கிறது. பெருமாளுடைய வலது திருவடி பூமியிலே அழுத்தப்பட்டிருக்கிறது. வலது திருவடியால நின்றுண்டு இடது திருவடியாலே பெருமாள் உலகத்தை அழைக்கிறான். இது இந்த பெருமானுடைய ஆச்சரியமான சேவை. இப்படி உலகளந்த பெருமாளா இருக்கக்கூடிய இவன் காஞ்சிபுரத்திலே மற்றும் திருக்கோவலூரிலே 2 திவ்யதேசத்துல பார்த்தாலும் நிஜமாவே உலகளந்த பெருமாள் அப்படின்னு அர்ச்சாவதாரத்திலே கூட உலகத்தை அளப்பவனாக அவ்வளோ பெரிய பெருமாளா இருக்கான். ஆனா இந்த திவதேசத்திலே அந்த உலகளந்த பெருமாள் குழந்தை போல அழகாக இருக்கக்கூடிய சேவை. பெருமாள் ஒரு 10 அடி உசரம் கூட இருக்க மாட்டார், இன்னும் குறைவுதான். மிஞ்சி போனா 7 அடி 8 அடி கூட இருக்க மாட்டார் பெருமாள். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு குழந்தை போல ஒரு காட்சி. இது எதை ஞாபகப்படுத்துறது நமக்கு? பெருமாள் வரைச்ச வாமனனா குள்ளமா வந்தான், தானம் கேட்டான், அவன் சரி எடுத்துக்கொண்டுட்டான். அப்போ வந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து 2 அடிகளாலே 14 லோகங்களையும் அளந்து நின்னான். இப்ப வந்த வாமனன் வேற அவதாரம், இந்த திரிவிக்ரமன் வேற அவதாரம்னு சொல்லும்படியா அவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி நின்னோம். ஆனா இங்க என்ன உணர்த்துறான் பெருமாள் நமக்குன்னு தோன்றதுன்னா, இதே மாதிரி சின்ன வடிவிலே வாமனனா வந்த நான் தான் உலகத்தை அளந்து கொண்டேன் என்பதாக வாமனனும் திரிவிக்ரமனும் நானே என்பதை பெருமாள் காட்டக்கூடிய ரீதியிலே அவ்வளவு பெரிய திருமேனியா இல்லாம சின்ன திருமேனியா எழுந்தருளிருக்கிறான்னு தெரியுது. அப்படி ஆச்சரியமான பெருமாள். அந்த ஸ்தலபுராண ஸ்லோகத்திலே சொன்னது போல சர்வாங்க சுந்தரம். நன்னா பாருங்க பெருமாளே, ஒரு அவயவமும் எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க. நாம நன்னா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி வெளியில கிளம்புறோம், இங்க போறோம் அங்க போறோம், ஏதோ வெயிட் எல்லாம் தூக்குறோம், வேத்து போயிடுத்து களைப்பா எடுத்து கண்ணாடியில முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையோ, வரைச்ச இப்படி வந்தோம் இப்படி ஆயிட்டோமேனுட்டு. ஆனா இவன் 2 அடியால எல்லா உலகங்களையும் வளைக்கிறான். எவ்வளோ தூரம் வளர்ந்தான், எத்தனை இடத்த கடந்து போயிருக்க இவனுடைய திருவடிகள், அவ்வளோ சிரமப்படுறானே. அப்ப கூட இவனுடைய அழகு குறைந்ததா பாருங்க. அப்போது கூட இவன் சர்வாங்க சுந்தரம், சதா சர்வாங்க சுந்தரம். அந்த சதான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோமானா, தீர்த்தம் ஆடிட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இப்பதான்ப்பா வந்து நிக்கிறான், அழகா இருக்கான். ஆனா 7 லோகங்களையும் வளர்ந்தான். எவ்வளவு தூரம் வளர்ந்திருப்பான், எத்தனை மலைகள் மேடுகள் ஆகாசம் எத்தனையோ கடந்து போயிருப்பான், மேகங்கள்னு. அவ்வளவு போய் கூட பெருமாளுக்கு பாருங்க ஒரு சின்ன ஒரு களைப்பு இல்லை, ஒரு வேர்வை இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்போது கூட வாட்டமில்லாத முகத்தவனாக எப்போது கூட அழகாக இருப்பவனாக இருக்கிறபடினாலே சதா சர்வாங்க சுந்தரம் என்பதாக இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறதுன்னு அனுபவிக்கலாம்.
இப்படி எம்பெருமான் ஆசிரியமாக இருக்கக்கூடிய காட்சி. உற்சவருக்கு திரிவிக்ரம நாராயணன் திருநாமம். அந்த எம்பெருமான் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தத்தையும் கட்டியஸ்தத்தையும் உடையவனாக சேவை சாதிக்கிறான். உபயநாச்சிமாரோடு கூட ஆண்டாள் உற்சவரும் எழுந்தருள் இருக்கா, தாயார் உற்சவரும் கூட எழுந்தருள் இருக்கா. தாயாருக்கு லோகநாயகின்னு மூலவருக்கு திருநாமம், மட்டவிழ் குழலின்னு உற்சவருக்கு திருநாமம். இப்படி ஆச்சரியமான எம்பெருமான் பெருமாளுடைய வலது திருக்கை தானஹஸ்தம், இடது திருக்கை இன்னும் ஒரு அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்பது போல இருக்கிறது. பஞ்ச ஆயுதங்களோட கூட பெருமாள் சேவை சாதிக்கிற அழகுதான் பிரதானம். இங்கே பெருமாளுடைய திருமேனியிலே கிட்ட போய் நன்னா சேவித்தோமானா 5 ஆயுதங்களும் இடம்பெற்று இருக்கும் உற்சவருக்கு. அது ஆச்சரியமான சேவை. உற்சவருக்கு திரிவிக்ரம நாராயணன், திரிவிக்ரம அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணன் திரிவிக்ரம நாராயணன். தாயார் மூலவருக்கு லோகநாயகி, எல்லா லோகங்களுக்கும் நாயகி, தலைவி, அம்மா அப்படின்ற அர்த்தத்திலே லோகநாயகி. உற்சவர் தாயாருக்கு மட்டவிழ் குழலின்னு திருநாமம், மட்டவிழ் குழலி, மட்டவிழும் குழலின்னு திருநாமம். இது இந்த திவதேசத்தை மங்களாசாசனம் பண்ணின திருமங்கையாழ்வாராலே அவருடைய பாசுரத்திலே கையாள பெற்ற பதம் இது. மட்டவிழும் குழலிக்கா வானோர்காவில் மரங்கொணர்ந்தான் அடியணைவேர் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் அங்கே குறிப்பிட்டது சத்யபாமையை. அந்த சத்யபாமையினுடைய அம்சமாக இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவர் தாயாருக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, மட்டவிழும் குழலின்னு தாயார் திருநாமம். அப்படின்னா என்ன? தேன் பெருகக்கூடிய புஷ்பங்களை சூட்டிய கூந்தலை உடையவள் அர்த்தம். குழல் அப்படின்னா கூந்தல், குழலின்னா கூந்தலை உடையவள். மட்டு அப்படின்னா தேன் பெருகக்கூடிய புஷ்பம்னு அர்த்தம். அவிழ் அப்படின்னா அது விளங்கக்கூடிய, திகழக்கூடிய. எந்த புஷ்பம் ரொம்ப வாசனையா இருக்கிறபடினாலே அதுல நிறைய தேன் சுரந்து அதுல தேனீக்கெல்லாம் மொய்த்து கொண்டு தேன் அப்படியே பெருகிறது. ஏதோ கொஞ்சம் ஃபார்மாலிட்டி, கொஞ்சம் தேன் இருக்கு மகரந்தத்துலன்னு இல்ல, தேன் அப்படியே நாளுக்கு நேரம் ஊறின் இருக்கு. அப்படியே அப்படி நல்ல நீர்வளம் மிக்க, நல்ல மண்வளம் மிக்க பூமியிலே விளையக்கூடிய நல்ல வாசனையான புஷ்பம். அதிலே தேன் செழித்திருக்கிறது. அதனால அந்த புஷ்பத்துல இருக்கிற தேனை தான் சாப்பிடணும்னு நிறைய தேனீக்கெல்லாம் வந்து அங்க அப்படியே மொய்ச்சுட்டு நிக்கிறது. அப்படி தேன் பெருகக்கூடிய மலரை அணிந்த கூந்தலை உடையவள் மட்டவிழும் குழலி அப்படின்னு ஆச்சரியமா இந்த உற்சவருக்கு திருநாமம். தாயார் உற்சவருடைய போட்டோ கூட தனியா ஷேர் பண்ற அடியன். லோக நாயகின்னு பேர் வச்சதுக்கு பதிலா லோக சுந்தரின்னு பேர் வச்சிருக்கலாமோ தாயாருக்குன்னு தோன்றது பாருங்க. என்ன அழகு தாயார்! திருமண்டலத்தை நன்னா சேவிச்சிங்களான்னா திருக்கோவலூர் பூங்கோவல் நாச்சியார் புஷ்பவள்ளி தாயார் ஆட்டமா இருப்பா தாயார். அவ கொஞ்சம் ஒல்லியா இருப்பா, இவ கொஞ்சம் மீடியமா இருக்கிற மாதிரியான ஒரு அழகு. அப்படி ஆச்சரியமான லோக சுந்தரி. பெருமாள் சர்வாங்க சுந்தரன் என்பது போல தாயார் சதா சர்வாங்க சுந்தரின்னு வச்சுக்கணும். அவ்வளவு அழகு தாயார். மேல் 2 திருக்கரங்களாலே பத்மம்னு சொல்லக்கூடிய தாமரையை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்கள் வரமுத்திரை அபயவஸ்தம் ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஆச்சரியமா நமக்கு அனுகிரகம் பண்றது போல தாயார் எழுந்தருள் இருக்கா. உற்சவருடைய படத்தையும் ரத்னாங்கில ஷேர் பண்ற அடியன். உற்சவர் ஆச்சரியமா திரிவிக்ரம நாராயணன் என்கிற திருநாமத்திலே திருக்கோவலூர் தேகலீசனை போலவே திருமமண்டலம் வணக்கம். ஆச்சரியமான பெருமாள். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை பற்றி கொண்டு வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமா வச்சுண்டு இடது திருக்கரத்தை கட்டிஹஸ்தமா வச்சுட்டு இருக்கான். அதாவது நான் இருக்கிறேன், அபயம் கொடுக்கிறேன், என் திருவடிகளை பற்றினால் இந்த சம்சாரம் இடுப்பளவுதான் அப்படின்னு சொல்லும்படியா திருவேங்கடமுடையானை போலே கட்டிஹஸ்தமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான காட்சி. மூலவர் உலகளந்த பெருமாளானபடியினாலே தானஹஸ்தம். இவர் திரிவிக்ரமன் நாராயணன், திரிவிக்ரம அவதாரம் எடுத்த நாராயணன். அவன் திரிவிக்ரமன், இவன் திரிவிக்ரம அவதாரம் பண்ணின நாராயணன். அவன் திரிவிக்ரமனா எப்படி சேவை சாச்சான்றது மூலவரிடத்துல சேவை. அந்த திரிவிக்ரமனா வந்த நாராயணன் நான் இருக்கேன், உங்களுக்கு அபயம் கொடுக்குறேன்றதுக்காக இவன் கையை மாத்தி அபயஸ்தமா வச்சுட்டு இருக்கான். அப்படி அபயம் நான் கொடுத்தா என்ன ஆகும்னா உனக்கு சம்சாரம் இடுப்பளவுதான் காட்டுற மாதிரியான திருக்கோளம். அதனாலே அவன் திரிவிக்ரமன், இவன் திரிவிக்ரமனாக வந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத அனுபவம். விமானத்துக்கு புஷ்கலாவர்த்த விமானம்னு பெயர். தீர்த்தம் சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்கள். சங்கு சக்கரம் அதனுடைய பெயரிலே சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம்னு பெயர். கோவில் மதிலுக்கு, கோவிலுக்கு பின்னால இருக்கக்கூடியது புஷ்கரணி. இந்த கோவிலுக்கு பின்புறம் பிரதட்சணமா போனோம்னா அங்க புஷ்கரணி தீர்த்தம் இருக்கு. ஸ்தல விருட்சம் பலாமரம். பெருமாள் யாருக்கு பிரத்யட்சமா சேவை சாதித்தான் அப்படின்னா
அஷ்டகோண மகரிஷின்னு சொல்லக்கூடிய அஷ்டவக்ரர் அப்படின்னு ஒரு மகரிஷி, ரோமச முனிவர்னு சொல்லக்கூடிய ரோமச மகரிஷி, இவா 2 பேருக்கும் பெருமாள் சேவை. ஆகமம் வைகானசாகமம். திருமங்கையாழ்வார் மட்டும் 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். ஒரு பதிகம் முழுக்க 10 பாசுரங்களாலே திருமங்கையாழ்வார் மட்டும் மங்களாசாசனம் பண்ணி அவரால் மட்டுமே திவ்யதேச அந்தஸ்தை பெற்ற க்ஷேத்திரம் இந்த திருக்காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்பதான க்ஷேத்திரம். இப்போது ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்ட ஸ்தல புராணம். முதல்ல ரோமச மகரிஷிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணி பிரத்யட்சமா சேவை சாதிச்சதை பார்க்க போறோம். ரோமசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான், பெரிய மகரிஷி, ரொம்ப காலம் தபஸ் பண்ணி விசேஷமான சக்திகளை வரங்களை எல்லாம் பெற்ற மகரிஷி. அவர் திரிவிக்ரமாவதாரத்துல பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு தபஸ் பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்ணி பெருமாள் இங்கே திரிவிக்ரமனாக சேவை சாதிக்கக்கூடிய காட்சி. இந்த ரோமசருக்கு என்ன அப்படி ஒரு சிறப்புன்னா, ஒரு முறை ரோமசர் பிரம்மாவை பார்த்து பேசணும்ன்றதுக்காக பிரம்மலோகத்துக்கு போறார். போன போது ஒரு ரிஷி வந்திருக்காரு அப்படின்னு மதித்து இந்த ரிஷியை வரவேற்று உபசரித்து பேசாமல் பிரம்மாவானவன் பார்த்தோம் பார்க்காம கண்டுக்காம அப்படி ஒரு கர்வத்தோட இருந்தானோ. இவர் கோபம் துடுத்தோ, எப்பேற்பட்ட ரிஷி, பெருமாளே ரிஷிகள்லாம் வந்தா கூட்டு விசாரிச்சு பேசக்கூடியவர், என்ன இந்த பிரம்மா போய் சாதாரணமான ஒரு தேவனா இருந்துட்டு நம்மளை அவமதிக்கிறான்னு கோபம் துடுத்து இவருக்கு. பிரம்மாவினிடத்துல போய், அது என்ன ஒரு ரிஷி, உன்னுடைய லோகத்தை உன்னுடைய ஆத்த தேடி வந்திருக்கேன், அவமதிச்சுட்டியே, அது உனக்கு தகுமா, பெருமாளே இப்படி பண்ண மாட்டாரு, உனக்கு என்ன அவ்வளவு அகங்காரம் அப்படின்னு கேட்டார். கேட்டா பிரம்மா சொன்னான், நீ எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை எனக்கு, நீ எல்லாம் அல்ப ஆயுசுடைய ஜீவன். என்ன ஒரு பெரிய ரிஷின்னா எத்தனை வருஷம் வாழ்ந்துட முடியும் உன்னால? சில 1000 வருஷங்கள் வாழ முடியுமா? நான்லாம் பல கோடி வருஷங்கள் வாழக்கூடியவன், எனக்கு ஆயுள் ரொம்ப அதிகம், அப்படி பல கோடி யுகங்களை பார்க்கக்கூடியவன் நான். எனக்கு முன்னால நீ எல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு நீ வந்தீனா நான் உன்னை மதிச்சு உபசரித்து வேற பேசணுமா அப்படின்னுட்டு தன்னுடைய ஆயுச நினைச்சு பிரம்மாவுக்கு கர்வம் மண்டைக்கு தலைக்கேறிடுத்து. ஆனா நிஜம்தான், அது பிரம்மாவுக்கு அத்தனை ஆயுஷ் உண்டு. இருந்தாலும் கூட இந்த ரிஷியை பார்த்து அவர் அவமதிக்கிற மாதிரி அப்படி சொல்லியிருக்க கூடாது. இந்த பிரம்மாவனுடைய கர்வத்தை அடக்கணும்ன்றதுக்காக இந்த ரிஷி என்ன பண்ணினார், இந்த பிரம்மாவை படைத்த தனக்கும் சுவாமியான பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணினார். இவர் தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் சேவை சாதிக்கிறான். சேவை சாதிச்சுட்டு, எதுக்காக என்ன கூட்டுங்கோ அப்படின்னா, பிரம்மா இந்த மாதிரி தன்னுடைய ஆயுஷ்னால மண்டகர்வம் ஏறி போய் ஒரு ரிஷியின் கூட பார்க்காம என்ன அவமதிச்சு என் மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டான், அவனுக்கு தகுந்த பாடம் போட்டணும், அவனுடைய கர்வத்தை அழிக்கணும், அதுக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பெருமாள் ஆச்சரியமா ஒரு வரம் கொடுத்தார். உன் சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ரோமம் கீழே உதிர்ந்தா பிரம்மாவனுடைய ஆயுள்ல 1 வருஷம் குறையும் அப்படின்ற வரத்தை கொடுத்தார். இவர் தலைமுடியில இருந்து ஒரு முடியை எடுத்து கீழே போட்டாருன்னா பிரம்மாவனுடைய ஆயுள்ல 1 வருஷம் குறைஞ்சு போயிடும். அப்படின்னா 1 வருஷம் முன்னாடியே பிரம்மா செத்து போயிடுவான்னு அர்த்தம். இத கொண்டு பிரம்மாவனுடைய கர்வத்தை அடக்கலான்னு ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து இவருக்கு. இத்தனை நாள் தபஸ் பண்ணினது வீண் போல, இதுதான் பிரம்மாவுக்கு சரியான பதிலடின்னு புரிஞ்சுட்டார் இவர். பெருமாள் வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, சுவாமி எனக்கு நான் கேட்ட வரத்தை கொடுத்துட்டீங்க, சந்தோஷம், இதை கொண்டு நான் பிரம்மாவனுடைய கர்வத்தை அடக்கி விடுறேன். அது போக எனக்கு திரிவிக்ரம அவதாரத்தை சேவிக்கணும்னு ஆசை. நான் தபஸ் பண்ணின இந்த இடத்துல திரிவிக்ரமாவதார சேவையை நீங்க கொடுக்கணும், இந்த கஷேத்திரத்திலே திரிவிக்ரமாவதாரமாக கோவில் கொள்ள வேணும், அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருக்க வேணும்னு பிரார்த்திச்சென்றார். அப்படி இந்த இடத்துல ரோமசருக்காக பெருமாள் திரிவிக்ரமாவதார சேவையை காட்டி கொடுத்தான் அப்படின்னு ஸ்தல புராணம். அந்த பெருமாளை தான் இப்ப நாம சேவிச்சுட்டு இருக்கோம். பெருமாள் அப்படி திரிவிக்ரமனா சேவை சாதிச்சார், அர்ச்சாவதாரமா மாறினார், அவருக்கு ஆராதனங்கள் பண்ணிட்டு சில காலம் ரோமசர் அந்த ஊர்லயே அந்த பெருமாள் அனுபவிச்சுட்டு இருந்தார். வாங்கிட்ட வரத்தை பிரம்மாவுக்கு புரிய வைக்கணும்னு பிரம்மாவை போய் பார்த்துட்டு வரலான்னு போனார். பிரம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், ஏ பிரம்மதேவா, உன் ஆயிலும் என் ஒரு ரோமமும் சரி, நீ என்னமோ பெருசா எனக்கு மட்டும்தான் அவ்வளவு சிறப்பான ஆயுஷ் உண்டு, என்ன மாதிரி ஆயுள்லாம் இல்ல, நீ அல்பஜீவி, சீக்கிரம் சாகக்கூடியவன்னு சொல்லி இருமா வந்திருந்தியே, மண்டகர்வத்தோட அலைஞ்சையே, என் சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு ரோமம் ஒரு முடியும் உன்னுடைய ஆயுஷ்ல 1 வருஷமும் சரி, அதனால உன்னுடைய ஆயுஷ் என்னுடைய தலைமுடிக்கு சமானம் என்பதாக இவர் சொல்லிட்டு வந்துட்டார். பிரம்மாவனுடைய கர்வம் அடங்கிடுத்து. பிரம்மாவுக்கு என்ன பயம்னா, இவர் வேணும்னே எங்க கோவத்துல ஒரு முடியை புடுங்கி கீழே போட்டுற போறாரோ, நம்ம சீக்கிரம் போயிட போறோம்னு பயம் வந்துடுத்து.
அதனால ரிஷிகளிடத்திலே மகான்களிடத்திலே அகங்காரமா நடந்துக்க கூடாதுன்னு அன்னையில இருந்து பிரம்மா கொஞ்சம் ரிஷிகளை பார்த்தா பவ்யமா இருக்கிறதுன்னு வச்சுட்டான் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்படி பிரம்மாவினுடைய கர்வத்தை இந்த ரோமச முனிவர் அடக்கினாரோ இல்லையோ, இந்த ஸ்தல புராணத்தை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நான் முகண்ணால் மிகை தருக்கை இருக்குவாய்மை நலம் மிகு சீர் ரோமசனால் நவிற்றி அப்படின்ற பாசுரத்துல சாதிக்கிறார். நான் முகன் நாள் மிகை தருக்கை, பிரம்மனுக்கு ஆயுள் மிகுதியால் உண்டான கர்வத்தை, நமக்கு நிறைய ஆயுஷ் இருக்கு அப்படின்னு பிரம்மாவுக்கு வந்த கர்வத்தை இருக்கு வாய்மை நலம் மிகு சீர் ரோமசனால் நவிற்றி. ரோமசன்னு சொல்லக்கூடியவர் இந்த ரோமச மகர்ஷி. இருக்கு வாய்மை அப்படின்னா ருக்கு அப்படின்னா ரிக்வேதம்னு சொல்லக்கூடிய வேதம். ஆனா பொதுவா வேதங்களுக்கு இருக்கு அப்படின்னு தமிழ்ல ஒரு பெயர் உண்டு. அப்படி வேதங்களை அத்தியனம் பண்ணினதுனாலே பெருமை பெற்றவரும் நலம் மிகு சீர் நல்ல குணங்களை உடையவருமான ரோமச மகர்ஷியாலே நவிற்றி போக்கடித்தவன். பிரம்மா தனக்கு ரொம்ப ஆயுள் உண்டுன்னு கர்வம் கொண்டிருந்தானோ இல்லையோ, அந்த கர்வத்தை நல்ல வேதங்களை ஓதியவரும் நல்ல குணங்களை உடையவருமான ரோமச மகர்ஷியினாலே போக்கடித்த பெருமான் இந்த திரிவிக்ரமன் என்பதாக இதை ஆழ்வார் கூட ஆச்சரியமா தன்னுடைய பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார். இப்படி சில திவதேசங்கள்ல ஆழ்வார்கள் ஸ்தல புராணத்தை கூட பாசுரத்துல சொல்றதுன்றது விசேஷம். அது ஒரு தனி அனுபவம். ஆழ்வார் வாயாலேயே ஸ்தல புராணம் கேட்கறது அது ஒரு தனி அனுபவம். அது இப்படி ஸ்தல புராணத்தையும் ஆழ்வார் பாசுரங்களையும் வச்சுட்டு பார்த்தோமானா, எந்த அளவுக்கு அந்த ஸ்தலத்திலே ஆழ்வார் ஆழங்கால் பட்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அந்த எம்பெருமானிடத்திலே ஆழங்கால் பட்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அந்த அர்ச்சாவதாரத்திலே ஆழங்கால் பட்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அந்த திவதேசத்தினுடைய இயற்கை எழில்னு சொல்லக்கூடிய அந்த சௌந்தரியத்திலே ஆழங்கால் பட்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் தெரியும். குறிப்பா திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல அப்படி ஆச்சரியமா இந்த ரோமசனுக்கு அனுகிரகம் பண்ணினார். பண்ணிட்டு திரிவிக்ரமனா எழுந்தருளி சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சதன் பேர்ல இங்க திரிவிக்ரமனா எழுந்தருளி இருக்கார். அவர் தான் சேவிச்சுட்டு இருக்கோம் நாம. இது ஒண்ணு. ரெண்டாவது, அஷ்டவக்ர மகரிஷிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணின விதம். இந்த அஷ்டவக்ர மகரிஷி, வக்ரம் அப்படின்னா கோணல்னு அர்த்தம். இவர் உடம்பிலே 8 கோணல் இருக்குமா. அப்படி பாக்குறதுக்கே 8 போல கோணலா வளைந்து இருக்கக்கூடியவர். இவரை பார்த்தாவே என்ன இவ்வளவு கோணலா இருக்காருன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாளாம், பரிகாசம் பண்ணுவாளாம். இவருக்கு எப்படி அந்த பெயர் வந்தது, எப்படி இவருடைய உடல் அந்த மாதிரி ஆனதுன்றதுக்கு ஒரு சின்ன கதை. இந்த அஷ்டவக்ர மகரிஷி தன்னுடைய தாயாருடைய கர்ப்பத்திலே வாசம் பண்ணி கொண்டிருந்த போது அம்மாவயத்துல இருக்கார், இன்னும் பிறக்கல. இவருடைய தகப்பனாருக்கு ககோலர்னு பெயர். அந்த ரிஷி தினம் வேதம் சொல்லிட்டு இருப்பாராம், எப்போதும் வேதம் சொல்லிட்டே இருப்பாராம் அவர். அப்படி வேதம் சொல்லி கொண்டிருக்கிற போது வேதத்தை சுஸ்வரமா சொல்லணும். எந்த மந்திரத்தை எந்த ஸ்வரத்துல சொல்லணும்னு சொல்லிருக்கோம் அந்த ஸ்வரம் மாறாம சொல்லணும். அப்படி ஸ்வரம் மாறி ஸ்வரம் பிசகி ஸ்வரம் தப்பி சொன்னோமானா ஏர்மாறான பலன்கள்லாம் ஏற்படும், நிறைய பாவங்களை எல்லாம் அனுபவிக்கணும். பிரம்மராட்சசனா போடுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. நிறைய பிரம்மராட்சசுகள்லாம் யாகம் பண்ணின போது மந்திரங்களை தப்பா உச்சரித்து, இல்ல யாகத்தை தப்பா பண்ணி, இல்ல வேத மந்திரத்தை ஸ்வரம் மாத்தி சொன்னதுனால பிரம்மராட்சசா போனதுதான் நிறைய. ஆகையினால அந்த வேதத்தை இவர் ஸ்வரம் பிசகி சொல்லுவாராம். அத அப்படியே அம்மாவினுடைய வயிற்றுல இருந்தே இந்த அஷ்டகோண மகரிஷி குழந்தை தாயனுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பிண்டமா இருக்கிறச்சே கேட்டு இருக்குமா. அப்படி அம்மாவனுடைய வயிற்றுல இருந்துட்டே, அப்பா நீங்க ஸ்வரத்தை தப்பா மாத்தி சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது, சரியா சொல்லுங்கன்னு எச்சரிச்சுட்டே இருக்குமா வயிற்றுல இருந்து. இவருக்கு அகங்காரம் கர்வம் தலைக்கேறிடுத்து. ஒரு பெத்த அப்பன்னு கூட பார்க்காம, இன்னும் பிறக்கவே இல்லை, நான் இவ்வளவு பெரிய ரிஷி, எனக்கே கரெக்ஷன் சொல்ற அளவுக்கு உனக்கு அகங்காரம் வந்துடுத்தா அப்படின்னுட்டு, நீ எப்படி என்ன பரிகாசமா நீ சொல்றது தப்புன்னு சொன்னியோ அந்த மாதிரி உன்னை பாக்குறவாள்லாம் பரிகாசம் பண்ணுவா, நீ அவ்வளவு கோரமா போயிடுவ அப்படின்னுட்டு சபிச்சுட்டார். உன் உடல்ல 8 கோணல்களோட நீ பிறப்ப, உன்னை பாக்குறவாள்லாம் கோணல் உடம்புக்காரன் கிண்டல் பண்ணுவா அப்படின்னு சபிச்சுட்டார். அதனால 8 கோணலோடைய கூட இருந்த குழந்தை பிறந்தது. 8 கோணல் முனிவர் அஷ்டவக்ர மகரிஷின்னு பெயர் பெற்றது. இது அவர் அஷ்டவக்ரர் என்ற பெயர் பெற்றதற்கு காரணம். அவருடைய தகப்பனாரான ககோலர் ஜனக மகாராஜாவினுடைய சபையிலே வித்வானா இருந்தார். அப்போ அங்க வந்தின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வித்வான், தலைகணம் பிடித்த இன்னொரு வித்வான், அவன் இவரை சம்பந்தமே இல்லாம ஏதோ ஏடாகுடமா வாதத்தை கழித்து இவரை தப்பான முறையிலே ஜெயித்து கடைசியில அவன் பண்றதுதான் சரின்ற மாதிரி அவரை அழிச்சுட்டான். அழிச்சுட்டு அவரை கொண்டு வருணலோகத்துல மறைச்சு வச்சுட்டான். இப்ப இவா போனவர் காணமே, ககோலர் காணமே ஆத்துல எல்லாம் தேடுறான். இது அவருடைய குமாரரான அஷ்டகோண மகரிஷிக்கு தெரிந்தது. அவரும் ஒரு ரிஷி.
அந்த அஷ்டவக்ரர் என்ன பண்ணினார், தன்னுடைய ஞான திருஷ்டியாலே பார்த்தா இந்த மாதிரி அவருக்கு ஒண்ணு வருணலோகத்துல மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சது. இத முறையாதான் டீல் பண்ணணும்னுட்டு ஜனகருடைய சபைக்கு போய் வந்திய வாதத்தை கூப்பிடுறாரு. எங்க அப்பாவை ஏமாத்தி வாதம் பண்ணதா தெரியறது, உனக்கு தைரியம் இருந்தா என்னோட வாதம் பண்ணுன்னுட்டு வந்திய வாதத்தை கூப்பிடுறார். வந்தியவரோட வாதம் பண்றான். வாதம் பண்ணினா வந்திய வாதத்துல ஜெயிச்சுடுறார். வந்தியவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். எங்க அப்பா எங்க அப்படின்னா, வருணலோகத்துல மறைச்சு வச்சிருக்கேன், இப்பவே கூட போய் நான் வந்தேன், அழிச்சுட்டு வரலாம் வாங்க அப்படின்னுட்டு 2 பேரும் போறா, அழிச்சுட்டு வரா. அப்படி தன்னுடைய உடம்பு 8 கோணலா போனோம்னு சாபம் கொடுத்த தன்னுடைய அப்பாவை கூட ஆபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டாந்த மகரிஷி இவர். இந்த அஷ்டவக்ரருக்கு பெருமாளை திருவிக்கிரமனா சேவிக்கணும்னு ஆசை வந்துடுத்து. இவரும் கூட எம்பெருமான் திருவிக்கிரமனா இந்த ஸ்தலத்திலே சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கஷேத்திரத்துக்கு தபஸ் பண்ணி பெருமாள் இவருக்கும் கூட ஆச்சரியமா திருவிக்கிரமனா சேவை சாதித்திருப்பதாக ஸ்தல புராணம். இப்படி அஷ்டகோணருக்கும் ரோமசருக்கும் பெருமாள் திருவிக்கிரமாவதாரத்தை காட்டிய ஸ்தலம் இது. இந்த கோவில் அமைப்புன்னு பார்த்தா, தாடாளன் கோயில்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானுடைய திருக்கோயில் திரேதாயுகத்திலே கட்டப்பட்ட கோயிலாம். அந்த கோயில் இப்போ இருக்கிற இடத்துல இல்லாம வேற எங்கேயோ இருந்ததாகவும், மத கலவரங்கள் இன்வேஷன்ஸ் எல்லாம் வந்த போது அந்த கோயிலை எல்லாம் தரமட்டமா இடிச்சுட்டதாகவும், பெருமாளை மட்டும் காப்பாத்திட்டு இப்ப இருக்கிற இடத்துல பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி இப்ப இருக்கிற கோயிலை பின்னால வந்த ராஜாக்கள் கட்டினதாகவும் சொல்றான். ஆக இப்ப இருக்கக்கூடிய கோயில் சமீப காலங்களிலே இந்த கலியுகத்திலே கட்டப்பட்ட கோயில். பழைய கோயில் இவாளுக்கெல்லாம் பெருமாள் சேவை சாதித்து அர்ச்சாவதாரமா எழுந்தருள் இருந்த கோயில் திரேதாயுகத்திலே அப்போது இருந்த ராஜாக்களாலே கட்டப்பட்டது. இப்ப நாம சேவிக்கிறது 2வதா புனரமைக்கப்பட்ட கோவில். பெருமாள் அதே பெருமாள் தான். இப்போது கட்டப்பட்ட கோவில் யார் எப்போ கட்டினான்ற குறிப்பெல்லாம் கல்வெட்டுல இல்லைன்னு சொல்றான். இங்கே கர்ப்ப கிரகத்திலே பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். பெருமாளுக்கு வெளியில நாம நின்று சேவிக்கிற இடத்துல சைட்ல ஒரு திண்ண போல இருக்கும், வெராண்டா போல இருக்கும். அங்க ஆழ்வாராச்சாரியர் எல்லாம் எழுதிருப்பா. அந்த இடத்துல ஒரு பெருமாள் மூலவர் மட்டும் தனியா இருப்பார். அவருக்கு செல்வ தெய்வநாயகன்னு திருநாமம். அது ஒரு தனி சிறப்பு. இது கோவிலுடைய அமைப்பு. இங்க உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தா, வைகாசி மாசம் 10 நாள் பிரம்மோற்சவம். அது போக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சன்னதியிலே நடக்கக்கூடியதான ஸ்ரீ ஜெயந்தி முதலான மற்ற உற்சவங்கள்லாம் சாதாரணமா நடக்கும். முக்கியமான உற்சவங்கள்னு பார்த்தா வைகாசி பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ரொம்ப பிரசித்தம். இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, பெருமாள் மூலவரை சேவிச்சோமோ இல்லையோ, பெருமாளுடைய 2 திருக்கரங்கள் சேவையாருது, சங்கு சக்கரம் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய 2 திருக்கரங்கள் சேவையாருது, 4 திருக்கரங்கள் சேவையாருது, ஒரு திருவடி சேவையாருது. பெருமாளுடைய வலது திருவடி சேவையால பாருங்க. ஏன்னா உற்சவர் எழுதிருக்காருங்க. அங்க உற்சவர் உபயநாச்சிமாரெல்லாம் எழுந்தருள் இருக்கக்கூடிய மேடை, அந்த டேபிள் போல இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பூபாலராயன்னு பெயர். பொதுவா பெருமாள்லாம் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த டேபிள் போல இருக்கக்கூடிய அந்த கட்டிலுக்கு பூபாலராயன்னு பெயர். அது தரையில இருந்து ஒரு 2 அடி 3 அடி உசரமான இருக்கும். அதுக்கு மேல உற்சவர் உபயநாச்சிமார், தாயார், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார் இவாள்லாம் எழுந்தருள் இருக்கவே பெருமாளுடைய திருமேனி அதுல மறைஞ்சு போறது. வருஷத்துல ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும், நாளைக்கு வைகுண்ட ஏகாதசின்னா இன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணுவா, உற்சவரை, தாயார, ஆண்டாள எல்லாரையும் வெளியில எழுந்துருள பண்ணிடுவா. அந்த பூபால ராயனையும் அங்க எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுவா. ஆக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெருமாள் தரையிலே ஊன்றி இருக்கக்கூடியதான பெருமாளுடைய வலது திருவடியை சேவிக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த சேவை. அதனாலே இந்த பெருமாளுடைய 2 திருவடிகளையும் சேவிக்க வேண்டும் என்பதற்காக, வருஷத்துல வேற என்னைக்குமே சேவிக்க முடியாததான வலது திருவடியை குறிப்பா சேவிக்கணும்ன்றதுக்காக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இங்க ஜனங்கள் அப்படியே சாரசாரியா லைன்ல காத்துன்னு இருந்து பெருமாளை சேவிக்கிறதுன்றது வழக்கம். அது போக இந்த எம்பெருமானுடைய திருவடிகளின் கீழே இருக்கக்கூடியதான இடத்துல சின்னதா ஒரு பெருமாளுடைய விக்கிரகம். அந்த பெருமாளுக்கு தவிட்டு தாடாளன்னு பெயர். அவர் பெருமாளுடைய பாதப்பீட்டம் இருக்கோ இல்லையோ, அதுல பெருமாள் நிலத்திலே ஊன்றி இருக்கக்கூடிய வலது திருவடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான இடத்திலே குழந்தை போல இருக்கக்கூடிய சின்ன விக்கிரகமான அந்த பெருமாளை எழுந்துருள பண்ணியிருப்பா. அவரையும் கூட வருஷத்துல ஒரு நாள் அன்னைக்கு மட்டும்தான் சேவிக்க முடியும். இப்படி பெருமாளுடைய வலது திருவடி, இந்த தவிட்டு தாடாளன், இவா 2 பேரையும் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் சேவிக்க முடியும்ன்றது இந்த கஷேத்திரத்தினுடைய விசேஷம். இவா 2 பேரும் சேவிக்கிறதுக்காக உள்ளூர் மக்கள், இந்த விஷயம் தெரிந்த பக்தா பாகவதா எல்லோரும் வாழ்நாள்ல ஒரு முறையான சேவிக்கணும்னு இந்த கஷேத்திரத்துக்கு போய் காத்துன்றது, மணிக்கணக்கில் காத்துன்றது சேவிக்கிறதுன்றது வழக்கம்.
பிம்மால 4 மணிக்கே கூட்டம் தொடங்கிடும். மற்ற ஊர்ல எல்லாம் வைகுண்ட ஏகாதசி என்ன வைகுண்ட வாசல் திறப்பு, பரமபத வாசல் திறப்பு அதெல்லாம் தான் விசேஷமா சொல்லுவா. ஆனா இங்க வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன சிறப்புன்னா பெருமாளுடைய திருவடி சேவையும் தவிட்டு தாடாளன் சேவையும். சோழசிம்மபுரத்திலே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணின ஆச்சாரியரான ஸ்ரீ உவே மகாவித்வான் சோழசிம்மபுரம் கோயில் கந்தாடை சண்டமார்த்தம் தொட்டையாச்சாரிய சுவாமி, மகாச்சாரியர்னு சொல்லக்கூடிய தொட்டையாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமி தன்னுடைய இறுதி காலத்திலே தில்லைநகர் திருச்சித்திரகூடம்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு அங்கு பல காலம் எழுந்தருள் இருந்தார். அதை முடிச்சுட்டு இந்த காழிச்சீராம விண்ணகரம்னு சொல்லக்கூடிய சீர்காழி விதேசத்திற்கு வந்து இங்கு சில வருஷங்கள் எழுந்தருள் இருந்து இந்த எம்பெருமானுக்கு பிரபந்தம் கட்டியம் மந்திர புஷ்பம் எல்லாம் சொல்றதுன்னு பல காலங்கள் இந்த விதேசத்திலே இந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இதற்கு அடுத்தபடியா கடைசியில ஸ்ரீமுஷ்ணம் பெருமாளுக்கு பூவராகனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அங்க போய் சில வருஷங்கள் சுமார் ஒரு 1.5 வருஷ காலம் எழுந்தருள் இருந்து பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணி நன்னா பெருமாள் அனுபவிச்சுட்டு இருந்து பெருமாள் அங்கேயே அவரை திருவடி சேர்த்துட்டான். ஸ்ரீமுஷ்ணத்திலே நித்திய புஷ்கரணி கரையிலே அந்த சோழசிங்கபுரம் சண்டமாருத்தம் தொட்டையாச்சாரிய சுவாமியினுடைய பிருந்தாவனம். அந்த சுவாமி கிரகஸ்தர் தான். கடைசி காலத்துல அவர் பரமபதிக்க போற சமயம் தெரிஞ்சிட்டபடினால பரமபதிக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் முன்னாடி சுவாமி ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டார். சுவாமிக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஆசை. ஆனா சன்னியாசியா போயிட்டா இது மாதிரி பல கைங்கரியங்கள் பிராப்தமாகாது, அந்த ஆசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கே சரியா போயிடும்னுட்டு சுவாமி வாங்கிக்காமே இருந்தார். சரி பரமபதிக்க போறோம்னு தெரிஞ்சுடுத்து தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கலான்னுட்டு சிஷ்யால் எல்லாம் வர வைத்து சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு எனக்கு இந்த மாதிரி மத்தியான சமயத்துல பிருந்தாவன பிரவேசம் நான் பரமபதிச்சுடுவேன், எல்லாரும் இங்கே இருங்கோன்னு சொல்லி நியமிச்சுட்டு எல்லா சிஷ்யர்களும் புடைசூழ அவெல்லாம் உபனிஷத்து திருவாய்மொழி எல்லாம் பாராயணம் பண்ண துவயமந்திரங்கள் ஓதப்பட பல சிஷ்யர்களுக்கு நடுவிலே சுவாமி திருநாள் அலங்கரித்தார். அவருடைய பிருந்தாவனம் ஸ்ரீமுஷ்ணத்திலே உண்டு. இன்னும் கூட இந்த காழிச்சீராம விண்ணகரம் என்கிற இந்த திவதேசத்திலே இந்த சுவாமியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களான கோயில் கந்தாடை சண்டமாருதம் தொட்டையாச்சாரிய சுவாமி வம்சத்தவர்கள் தான் இங்கே தீர்த்தக்காராளா இருந்துட்டு பெருமாளுக்கு கட்டியம் சொல்றது, வேத பாராயணம், பிரபந்தம் முதலான கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவளுடைய ஆதீனத்திலே இருக்கக்கூடியதான திருக்கோவில் இது. தவிட்டு தாடாளன்னு ஒரு பெருமாள் சொன்னோம். தாடாளன்னா என்ன? தாடாலே உலகங்களை ஆண்டவன் அளந்தவன் தாடாளன்னு திருவிக்கிரமனுக்கு பெயர். இந்த பெருமாளுக்கு தாடாளன்னு பெயர். அது என்ன தவிட்டு தாடாளன் அப்படின்னா, இந்த ஊர்ல 2-3 முறை சமய கலவரங்கள், மத கலவரங்கள்லாம் நடந்திருக்கிறது. துருஷ்கா வந்து நம்ம கோள்கள் எல்லாம் இடிச்சுட்டு நம்மளவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு நம்ம விக்கிரகங்கள் எல்லாம் மறைச்சு வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, கவர்ந்துட்டு போயிடுறதுன்னு நிறைய அட்டூழியம் பண்ணினா அந்த மாதிரி இந்த திவதேசமும் கூட 2-3 முறை அவளுடைய உபதிரவத்திற்கு ஆளாகி நிறைய இழப்புகள் எல்லாம் சந்திச்சிருக்கு. அந்த சமயத்துல பழைய கோயில அவ இடிச்ச போது ஒரு பெருமாளை ஒருத்தர் காப்பாத்தினான். அப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுடைய திருவடியிலே கிட்ட இருந்து சேவையா சாதிக்கக்கூடிய அந்த தவிட்டு தாடாளன் பெருமாள் இருக்கார் பாருங்க, சின்ன பெருமாள். அந்த பெருமாளை இந்த பெருமாளிடத்திலே ரொம்ப பக்தி கொண்டிருந்த ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்ன பண்ணினா பெருமாளை வச்சு காப்பாத்தணும், சின்ன பெருமாளா இருக்கார் தூக்கிட்டு போயாரான்னு எங்கேயான போட்டுற போறா, அவரை காப்பாத்தினா பிற்காலத்திலே பெருமாளை கோவில்ல சமர்ப்பிக்கலாம், அது வரைக்கும் நாம் ஆராதனை பண்ணிட்டு வரலான்னு அந்த பெருமாளை பாதுகாக்கிறதுக்காக அந்த பாட்டி என்ன பண்ணினா யாருக்கும் தெரியாம அந்த பெருமாளை ஆத்து கொண்டாந்து அவருடைய தவிட்டு பானையில வைத்து பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா தேடி இந்த வரச்ச இந்த விக்கிரகம் கண்ணில் பட்டு கொடுத்தோம்னா அந்த வர துருஷ்கா வந்து இந்த பாட்டியையும் கொண்டு அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு போயிடுவாளே. அதனால பெருமாளை காப்பாத்தணும்னுட்டு தவிட்டு பானைக்கு நடுவுல தவிட்ட அப்படி குழி தோண்டி பெருமாளை வச்சுட்டு மேல தவிட்ட போட்டு மூடிடுவாளாம். வந்து சோதனை போட்டா கூட தவிடு தான் இருக்கு அப்படின்னு போயிட போறான்னுட்டு இப்படி தொடர்ந்து பல காலம் தவிட்டு பானையிலே வச்சுட்டு இருந்தா பெருமாளை. அப்படி தவிட்டு பானையில் இருந்த தாடாளன் அப்படின்றபடினாலே தவிட்டு தாடாளன், தவிட்டு பானை தாடாளன் அந்த பெருமாளுக்கு திருநாமம். ரொம்ப நாளா இந்த பாட்டியின் இடத்திலே இந்த பெருமாள் இருந்துட்டு வந்தார். ஒரு சமயம் திருமங்கை ஆழ்வார் இந்த ஊருக்கு வரார், முதல் முறையா வரார். வந்த சமயத்துல இந்த பாட்டியினுடைய கனவிலே இந்த பெருமாள் தாடாளன் வந்து என்ன மங்களாசாசனம் பண்றதுக்காக திருமங்கை ஆழ்வார் வரார், என்னுடைய பரம பக்தரவர், அந்த ஆழ்வாருக்கு நான் தேவை, அவருக்கு தேவைப்படுற சமயத்துல என்ன கொண்டு அந்த ஆழ்வார்கிட்ட கொடுத்துருங்கோ, சேர்த்துடுங்கோ அப்படின்னுட்டு இந்த பாட்டி கனவுல சொன்னார். பாட்டியும் அப்படியே பண்றேன்னுட்டு ஆழ்வார் எப்ப வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்து அவருக்கு இந்த தவிட்டு பானை தாடாளன்னு சொல்லக்கூடிய பெருமாளை ஒப்படைத்தா அப்படின்னு சரித்திரம். அந்த எம்பெருமானை பார்த்து 10 பாசுரங்களை பாடிய ஆழ்வார்
பிறகு அவர் கையாலேயே கோவில்ல பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு சரித்திரம். இந்த தவிட்டு தாடாளன் எம்பெருமான் இந்த பாட்டிக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணல, இந்த ஆழ்வாருக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணல, இன்னொரு அற்புதத்தையும் நிகழ்த்தினான். 2-3 முறை சமய கலவரம் மத கலவரம் நடந்ததுன்னு சொன்னமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு சமயம் மத கலவரம் நடந்த போது ஆற்காடு நவாப்னு சொல்லக்கூடிய துருஷ்க ராஜா கோவிலை இடிச்சுட்டான். இடிச்சுட்டு மூலவர் விக்கிரகத்தை கொண்டு எங்கேயோ குடத்துல போட்டான். அந்த மாதிரி ஒன்னு ஒரு மாதிரி பண்ணிவிட்டான். அப்போ இந்த தவிட்டு தாடாளன் பெருமாள் ரொம்ப சின்ன விக்கிரகமா இருப்பார். புரியுற மாதிரி சொல்லணும்னா, திருமங்கை ஆழ்வார் அவதார ஸ்தலத்திலே அவருடைய திருவாராதன பெருமாள் இருக்காரோ இல்லையா, சிந்தனைக்கு அண்ணுட்டு அந்த மாதிரி குழந்தை பெருமாள்னு வச்சுக்கோங்க. பார்க்க அத்தனை அழகா இருக்கான் பெருமாள். இதென்ன இந்த பொம்மை இவ்வளவு நன்னா இருக்கே, விளையாட்டு சாமான் நட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுக்கு கொண்டே விளையாடுறதுக்கு பொம்மையா வச்சுக்கொண்டு கொடுத்துட்டான். இது பக்தாளுக்கு பாகவதாளுக்கு தெரிஞ்செடுத்து அடியவர்கள்லாம் கலங்கரா. எத்தையோ பொண்ணு சாப்பிடக்கூடிய ஒரு துருஷ்கன் அவனிடத்திலே பெருமாள் போய் ஆட்டுண்டானே, என்ன கொடுமை இது, அவனை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னுட்டு எல்லாரும் அழுதுண்டு பெருமாள் வர வரைக்கும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னுட்டு 2 நாள் 3 நாள் பட்னி இருக்கிறச்ச, இந்த பெருமாளிடத்திலே பரம பக்தனாக இருந்த ஒரு பாகவதோத்தமர், அவருக்கு சிதம்பர படையாச்சின்னு பெயர். அவருக்கு அந்த ஊரை சேர்ந்தவர் அவர். அந்த சிதம்பர படையாச்சின்னு சொல்ற பாகவதருடைய கனவிலே பெருமாள் தோன்றி, நான் இந்த மாதிரி இந்த துருஷ்க ராஜாவினுடைய பொண்ணு என்னை வச்சு பொம்மையாட்டமா விளையாடிட்டு இருக்கா, அவளிடத்துல இருக்கேன், நான் திரும்பவும் பக்தாலான உங்களை அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், பரம பக்தாலான நீங்க தான் என்ன அங்க இருந்து மீட்டு வந்து கோவில்ல சேர்க்கணும் அப்படின்னு பெருமாள் சொப்னம் சாதிக்கிறார். எப்படி பெருமாளே அவ்வளோ கட்டுக்காவலையும் மீறி நான் வர முடியும்னு இவர் சொப்னத்துல பெருமாள் இடத்துல கேட்கிறார். கேட்டா கவலைப்படாத, நான் இருக்கிற இடம் எதுன்னு உனக்கு காட்டி கொடுக்குறேன், உன் கால் தானாங்க சேரும், வந்தா விட்டு என் பேரை சொல்லி கூப்பிடு, நான் உனக்கு நானே வந்துருவோம் கைக்கு அப்படின்றார். அதாவது இவருடைய பக்தியை எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெருமாளுடைய லீலை இது. அப்படி சொன்ன போது அந்த ராஜாவினுடைய பொண்ணு, அந்த துருஷ்கனுடைய பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த பெருமாளை குழந்தையாட்டமா பொம்மையாட்டமா வச்சுண்டு அதை அப்படி காம்பவுண்ட் சவராண்ட வச்சு விளையாடுறது, தோட்டத்துல வச்சு விளையாடுறது, பால்கனில வச்சு விளையாடுறது, படுக்கையில வச்சு விளையாடுறதுன்னு அங்கங்க வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாடிட்டு இருக்கிற சமயத்துல உப்பரிகையில வச்சு விளையாடிட்டு இருக்கா. உப்பரிகைன்னா பால்கனின்னு சொல்ற மொழி அந்த இடம். இந்த ராஜா ராணி இளவரசன் இளவரசி வாழ்லாம் அந்த உப்பரிகைன்னு சொல்லக்கூடிய பால்கனியில நின்றுட்டு போறவர் வாழலாம் பாக்குறது, ஊரை பார்த்து ரசிக்கிறதுன்றது வழக்கம். அந்த இடத்துல வச்சு விளையாடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பெருமாள் இவாள் அங்க கொண்டு விட்டான். இந்த பக்தால இந்த சிதம்பர படையாச்சி அங்க வந்தார். அதுக்கு மேல அவருக்கு போகணும்னு தோணல, புரிஞ்சுட்டார் பெருமாள் இங்கதான் இருக்கான் வரப்போறான்னு தெரிஞ்சுட்டார். பெருமாள் கூப்பிடுன்னு சொன்னானே அப்படின்னுட்டு, தாடாளாவா தாடாளாவா வெண்ணெய் உண்ட தாடாளாவா 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 தவிட்டு பானை தாடாளாவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அவர் பாடி முடிக்க இந்த உப்பரிகையில இந்த நவாபினுடைய பொண்ணு குழந்தை மாதிரி இந்த பொம்மையை என்ன பண்ணினா தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கா. சில பேர் குழந்தைய தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சு விளையாடுவாரோ இல்லையா, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கா. சரியா பிடிக்காம விட்டுட்டா தவறி அந்த உப்பரிகையில் இருக்கக்கூடிய ஜன்னல் துவாரம் வழியா அந்த விக்கிரகம் அப்படி கை நழுவி இந்த பாகவத்துடைய கையில விழுந்துடுத்து. பெருமாள் வந்துட்டான் இவரண்ட. உடனே அங்க இருந்து அந்த பொண்ணு கத்தி ஊரை கூட்டி அரண்மனை காவல்காரெல்லாம் நம்மளை சிரச்சேதம் பண்றதுக்குள்ள இங்க இருந்து வந்துடணும்னுட்டு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு குத்துயரும் கொலையுரமா பயந்துண்டு ஓடி வந்துட்டான் அங்க இருந்து. அப்படியா காப்பாத்திண்டு இவ அந்த மாதிரி போய் இவ எடுத்துட்டு வர சமயத்துல, பெருமாளை மீட்டுண்டு வர சமயத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்து இவ கழுத்து அந்த துருக்கம் சீவி இருந்தானா இவ உயிருக்கே ஆபத்து, போனவா எல்லாம் செத்து போயிட்டு இருப்பா. அவனுக்கு ஒன்னும் மனுஷால சிரச்சேதம் பண்ணி கொலை பண்றதுன்றது புதிய காரியம் இல்லை. ஸ்ரீரங்கத்திலே 12,000 பேர் தலைய சீவனான்னு சரித்திரம் இருக்கு. 12,000 முடி திருத்திய பன்றி ஆழ்வான் மேட்டு கழகம்னே பெயர் இருக்கு. 12 பேரை போட்டு தள்ளினான். வாழைத்தண்டை சீவராப்புல சீவிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு எல்லாம் மனசுல ஒரு இறக்கன்றதே கிடையாது. இப்ப இவ யாரானும் கண்ணுல மாட்டி இருந்தா, நெத்தியில திருமண் இருக்கிறத பார்த்திருந்தாலே போறோம், எதுக்கு வந்தா என்ன பண்ணினா, இளவரசி கையில இருக்கக்கூடிய விக்கிரகத்தை அபகரிச்சுட்டு போறதுக்கு வந்தான்லாம் தெரியவே வேண்டாம். நெற்றியில இவாளுக்கு திருமண் இருக்கிறத பார்த்தாவே இவாளெல்லாம் கொண்டுட்டு இருப்பான் அவன். இருந்தாலும் பரவாயில்ல, பெருமாளை மீட்டுண்டு வரணும்னு தங்கள் உயிரையும் பணயம் வைத்து, எப்படி அந்த எம்பெருமான் உத்தமனாக வந்த போது தன்னை பற்றி கவலைப்படாமல் மற்றவாளை பத்தி கவலைப்பட்டானோ, அந்த மாதிரி அவனுடைய பக்தாலும் கூட யத்பாவம் தத்பவத்தின்னு பெருமாள் சொன்னபடி எவனை உபாசிக்கிறாயோ அவனுடைய குணமே உனக்கு வரும்.
பெருமாள் பரம சாத்விகமான தேவதைன்றதுனால அவனை உபாசித்தா அவனை சேவிக்கிறவாளுக்கு அவனுடைய குணம்தான் வரும். அதனால அவன் எப்படி மற்றவாளுக்காக தன்னை பணயம் வைத்து போறானோ, தன்னை பத்தி கவலைப்படாம இறங்கி வேலை பண்றானோ, அந்த மாதிரி இந்த பக்தாள் எல்லாம் கூட இவாளை பத்தி கவலைப்படாம பெருமாளுக்காக இறங்கி போறா. பார்த்து அவன் கழுத்தை சீவி இருந்தான்னா அன்னையோட முடிஞ்சிருக்கும் கதை. அதையெல்லாம் கவலைப்படாம போய் பெருமாளை மீட்டு வந்து அர்ச்சகரிடத்திலே கொடுத்து திரும்ப பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் கோவில் எழுந்தருளிருக்க. இந்த பெருமாள் மட்டும் இந்த மாதிரி 2-3 முறை காணாம போயிருக்கார். அதனால இந்த பெருமாளை ஒரு சின்ன குழந்தை போல இருக்கிறதுனால குழந்தைகள் தானே அடிக்கடிக்கு தொலைஞ்சு போயிடும். எல்லாம் வெளியே போறோம் அப்படின்னா பெரும்பாலும் பெரியவாளா தொலைவா, பெரியவா நான் ஆத்துல இருக்க பிடிக்கல நானே போறேன் கிளம்பி கோச்சுண்டு போனாதான் உண்டு. காணாம போறது மிஸ்ஸாரதெல்லாம் குழந்தைகள் தானே காணாம போகும். அதனால மூலவர் உற்சவர்லாம் எந்நேரமும் எல்லோரும் சேவிக்கும்படியா பெரியவாளாட்டமா இருந்தாலும் கூட இந்த குழந்தை அடிக்கடி காணாம போயிடுறதுன்னு அதை அப்படியே ஒளிச்சு வைக்கிறாப்புல டேட்டா சேர்த்து பிடிச்சிக்கிறாப்புல இந்த பெருமாளை வந்து மூலவர் திருவடிகள் ஏழை பண்ணி வச்சு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் பக்தர்கள் சேவிக்கணும்னு ஏற்பாடு பண்றான்னு தோன்றது. இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுகிற விதத்திலே, இந்த சிதம்பர படையாட்சின்னு சொல்லக்கூடிய பாகவதருடைய பக்தியை கொண்டாடுகிற விதத்திலே, இங்கு நடக்கக்கூடிய வைகாசி மாசம் பிரம்மோற்சவத்தினுடைய 7ஆம் நாள் அன்னைக்கு இன்னைக்கும் கூட இந்த சிதம்பர படையாட்சியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு மரியாதை பண்ணப்படுறது. பெருமாளுடைய பரிவட்டத்தை வாள் தலையில கட்டி, பெருமாளுடைய திருவடியிலே சமர்ப்பித்த சால்வைய வாளுக்கு போத்தி, பெருமாள் திருமேனியிலே சாத்தின மாலைய வாளுக்கு போட்டு பெருமாளுடைய பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து ஷட்டாரி சாய்த்தா வாள் அனுகிரகம் பண்றதுன்னு சொல்லக்கூடிய அந்த மரியாதையானது, பெருமாளுடைய அனுகிரகம் பகமானமானது இன்னைக்கும் தொடர்ந்துட்டு வருது. அப்படி அந்த வயசான பாட்டி காப்பாத்தி கொடுத்த பெருமாளவர் சிதம்பர படையாட்சின்னு சொல்லக்கூடிய பாகவதோத்தமர் தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து நமக்காக மீட்டு கொடுத்த பெருமாளவர். அவரை சேவிக்கணும்னா வருஷத்துல ஒரு முறை ஸ்ரீரங்கம் அங்க இங்கன்னு நிறைய இடங்கள்ல வைகுண்ட ஏகாதசி உற்சவம் பிரசித்தமா இருந்தாலும் ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த சிறு குழந்தையை சேவிக்க வேணும் அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய இன்னொரு திருவடியும் முழுசா சேவிக்க வேணும்னா ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு அங்க போய்தான் ஆகணும். கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜனங்கள் நின்றபடியே இருப்பா, சன்னதியை மூடவும் மாட்டாளா அன்னைக்கு. அதனாலே அப்படி ஆச்சரியமான பெருமாளவர். இந்த தாடாளன் இருக்கிறானே எம்பெருமான், அவனை பார்த்துதான் திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்கள் பாடினார். அது ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி. திருஞான சம்பந்தருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு உரையாடல் நடந்து, திருஞான சம்பந்தரை காட்டிலும் திருமங்கை ஆழ்வார் தான் பெரிய கவி, பெரிய புலவர் என்பதை நிரூபித்த இடம். ஆழ்வார் எந்த பாட்டிலும் சொல்லாதபடி தனக்கு பல விருதங்கள் இருப்பதை மொத்த டைட்டிலையும் சேர்த்து சொல்றாரு இந்த ஊர் பாட்டுல. பொதுவா ஆழ்வார்கள் தங்களுடைய பெருமையை முத்திரை பதிப்பது போல அவளுக்கு இருக்கக்கூடிய பட்டத்தை, சிறப்பு விருதை, கௌரவத்தை டைட்டில சொல்லுவா ஆழ்வார்கள். ஆனா எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லிருப்பாளான்னா கஷ்டம்தான். இவரே கூட சொல்லல எங்கேயும். இந்த ஊர் பாட்டுல மட்டும் ஆழ்வார் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா விருதுகளையும் சேர்த்து ஒரே பாசுரத்திலே சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம். அங்கமல தடவையல் சூழ் ஆளிநாடன் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் குங்குமலர் குழலியர்வேல் மங்கைவேந்தன் ஒற்றவேல் பரகாலன் களியன் அப்படின்னு தனக்கு என்னென்ன சிறப்பு விருதங்கள்லாம் உண்டோ, டைட்டில்ஸ் எல்லாம் உண்டோ, அதெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய இடம் இது. அப்படி ஆழ்வார் தன்னுடைய எல்லா விருதங்களையும் சொல்லி மார்தட்டி கொள்ளக்கூடிய இடம் இது. இப்படி ஆழ்வாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் நடந்த சம்வாதம் என்ன, அவளுக்குள்ள என்ன போட்டி, ஆழ்வார் எப்படி பாடினார், பாசுரங்கள்ல என்ன பாடியிருக்கார் அப்படின்றதெல்லாம் ஆழ்வார் அனுபவம் என்கிற தலைப்பிலே அனுபவிக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த எம்பெருமானுடைய விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே சொல்லப்பட்ட தியான ஸ்லோகம்னு பார்த்தால், தாடாளாலயவாசினோ பலிரிபோஹோ சௌகந்தியவத்குந்தலா தேவி தத்ர விமானம் இஷ்டபலதம் தத் புஷ்கலாவர்த்தகம் தீர்த்தம் சங்கசரஹா பிரசித்த யசசே நாம்னா அஷ்டகோணாய வை தஸ்மை துஷ்கரதாபசாய வரதஹ பிராச்சீமுகோ பாசதே. தாட்டாலாலய வாசினஹா, தாட்டாளன் கோயில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திவ்ய தேசத்திலே வசிக்கும் இந்த எம்பெருமான் பலிரிபோகோ, மகாபலியினுடைய கர்வத்தை அடக்கினவன், மகாபலியை அடக்கின எம்பெருமான். சௌகந்தியவத் குந்தலா, நறுமணம் கமழக்கூடிய கூந்தலை உடையவளான மட்டவிழும் குழலி என்று பெயர் பெற்ற தாயாரோடு கூட தத்ர விமானம் இஷ்டபலதம் தத் புஷ்கலாவர்த்தகம்,
இந்த விமானத்தை பார்த்து கை கூப்பி இதனிடத்திலே யார் தங்களுடைய இஷ்டம் என்ன என்று பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு இஷ்ட பூர்த்தியை தரக்கூடிய விமானம் இது. விமானத்தை யாரானும் பார்த்து கை கூப்பி என்ன வேண்டாலோ அது நடக்கும், என்ன கேட்கிறாளோ அது கிடைக்கும். அல்லது இந்த விமானத்தினுடைய நிழலிலே இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்து இந்த விமானத்துக்கு கீழே கர்ப்ப கிரகத்துல பெருமாளை சேவித்தாலும் கூட அவ என்ன நினைக்கிறாளோ என்ன இஷ்டப்படுறாளோ அது கிடைக்கும். அப்படி விமானம் இஷ்ட பலதம், வேண்டிய விரும்பிய பலனை தரக்கூடிய விமானம். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா புஷ்கலாவர்த்தகம்னு பெயர். புஷ்கலாவர்த்தகம் என்ற பெயருடைய விமானம். தீர்த்தம் சங்க சரஹா, சங்க தீர்த்தம்னு சொல்லக்கூடிய சங்கு குளம். பிரசித்த யசசே நாம்னா அஷ்டகோணாயவை தஸ்மை துஷ்கர தாபசாய வரதஹா. பெரும் புகழை உடையவரான அஷ்டகோண மகரிஷி என்று பெயரை உடைய துஷ்கர தாபசகா, பண்ணுவதற்கு அரிய கடினமான தபஸை பண்ணின அஷ்டகோண மகரிஷிக்கு வரதகா, வரம் கொடுப்பதற்காக பிராச்சி முகோபாசத்தே, கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறான் எம்பெருமான் இந்த கஷேத்திரத்திலே. வரதகா அப்படின்னா வரம் ததாதி இதி வரதகா, வரம் கொடுப்பவன் எவனோ அவன் வரதன். என்ன வரம் கேட்கிறோமோ அது கொடுப்பான், அவன் வரதன். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார்னு சுவாமி தெரிவிக்கிறாரோ இல்லையோ, அதனாலே வரம் தருபவன் வரதன். பெரும் புகழாளரான அஷ்டகோண மகரிஷிக்கு அவருடைய கடுமையான தபஸினாலே மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு வரதனாக வரம் கொடுப்பவனாக கிழக்கு நோக்கி இந்த கஷேத்திரத்திலே சேவை சாதிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் தியான ஸ்லோகம் தெரிவிக்கிறது. தாடாளன் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த திவதேசத்திலே மகாபலியின் கர்வத்தை அடக்கினவனான திரிவிக்ரம பெருமாள் சௌகந்திய வல்லின்னு சொல்லக்கூடிய மட்டவிழும் குழலி தாயாரோடு கூட விரும்பிய பலனை அளிக்கக்கூடிய புஷ்கலாவர்த்தக விமானத்தினுடைய நிழலிலே சங்க புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய சங்கு தீர்த்த கரையிலே பெரும் புகழோடு விளங்கிய அஷ்டகோண மகரிஷியினுடைய கடுமையான தபஸுக்கு இறங்கி மகிழ்ந்து வரம் தருபவனாக கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறான். அவனுக்கு திரிவிக்ரம நாராயணன் திருநாமம் அப்படின்றதா இந்த தியான ஸ்லோகம். தாடாலயவாசினோ பலிரிபோஹோ சௌகந்தியவத் குந்தலா தேவி தத்ர விமானம் இஷ்டபலதம் தத் புஷ்கலாவர்த்தகம் தீர்த்தம் சங்கசரஹ பிரசித்த யசசே நாம்னா அஷ்டகோணாயவை தஸ்மை துஷ்கர தாபசாய வரதஹ பிராச்சீமுகோபாசதே. திருமங்கை ஆழ்வாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் இடையே நடந்த சம்வாதம், ஆழ்வார் அவரை வெற்றி கொண்ட விதம், ஆழ்வாருக்கு இத்தனை விருதங்கள் இருக்கின்றனவே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஆழ்வாருக்கு இந்த ஊரிலே என்ன சிறப்பு ஏற்பட்டது அப்படின்றதையெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமதே லோகநாயிகா சமேத திரிவிக்ரம நாராயண பரபிரம்மணே நமஹ.